எங்களை போய் இனவெறியர்கள் என்று. நாங்கள் செய்கிற அரசியல் இனவெறிய அரசியல் அல்ல, இன உரிமை அரசியல், தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மை அரசியல். சிதைந்து அழிந்து போன என் தாய்மொழியை மீட்க சாதி மத உணர்ச்சிகளில் சிக்கி நாங்கள் தமிழர் என்கிற இன உணர்வை இழந்ததால் தாய் நிலத்திலே அரசியல் வலிமையற்ற அதிகாரமற்ற அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையிலிருந்து மீள என எமக்கான அரசியலை கட்டி எழுப்பி எமது அதிகாரத்தை நிறுவ துடிக்கிறோம். புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் வரலாற்றில் எமக்கான வரலாற்றை எழுத துடிக்கிறோம். நிலத்தின் வளத்தை களவு கொடுத்துவிட்டு அதை தடுக்க முடியாமல் போராடி தவிக்கிறோம். எத்தனை எத்தனை சிக்கல்கள், எத்தனை சிக்கல்கள். அறிவு கருவறையை இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவை புகட்டுகிற ஆசிரியர் பெருமக்கள், படிப்பிக்க வேண்டிய ஆசிரியர் பெருமக்கள் பாதையில் நின்று போராடுகிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கு சமவேளை சம ஊதியம் கேட்டு 14,000 பேர் ஆசிரியர் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்கு காத்திருக்கிறார்கள். உதவி பேராசிரியர்கள் ஊதிய உயர்வு கேட்டு பணி நிரந்தரம் கேட்டு நிற்கிறார்கள். எல்லாரும் ஆசிரியர் வீதிக்கு வந்து விட்டார். உயிர்காக்கும் மருத்துவ பெருமக்கள் வீதியிலே, போராட்ட களத்திலே, கொரோனா காலத்தில் தேவதைகளாக தெரிந்த செவிலிய பெண்கள் வீதியிலே, உலகத்திற்கு சோறிடுகிற உழவர் குடியோன் வீதியிலே, வெம்பாடுபட்டு வேர்வை சிந்தி விளைய வைத்த நெல்லை கொள்முதல் செய்து ஒரு சேமிப்பு கிடங்களே வைக்காது இப்படி வீதியில் போட்டு முளைக்க விட்டு விட்டார்களே என்று வேர்வை சிந்தி விளைய வைத்தவன் கண்ணீர் வெடித்துக் கொண்டு பாதையிலே, மாணவன், மீனவன், நெசவாளர்கள் எல்லாரும் போராடி கொண்டிருக்கிற நிலையில் நிற்கிற பிள்ளைகள் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று துடிக்கிறோம், தவிக்கிறோம். அதற்கு எமக்கென்று ஒரு அரசியலை வீழ்த்தப்பட்ட ஒரு தேசினத்தின் பிள்ளைகள் எழுச்சூற்று எழும்போது அதற்கு எதிராக நின்று இது இனவெறி, இது இனவெறியை தூண்டுகிறது, பிரிவினவாயத்தை தூண்டுகிறது என்று பேசினால் பிழை உங்களுடையதா எங்களுடைய என்பதை நீங்களே எண்ணி பாருங்கள்.